Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வின்டர் சீசனுக்கான என்னுடைய ஸ்கின் கேர் டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வின்டருக்கு நான் வந்து என்னென்ன ஃபாலோ பண்ணுறேன், இப்போ கொஞ்சம் வந்து மாறி இருக்கிறேன், ஒரு சில ஸ்கின் கேர் ஸ்டெப்ஸ் வந்து மாறி இருக்கிறேன், அதெல்லாம் என்னென்னங்கிறது உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ அதான் வந்து பார்க்க போகிறோம். வின்டர்லேயும் கண்டிப்பாக வந்து ஸ்கின் கேர் வந்து பண்ணணும். எஸ்பெஷலி நமக்கு நிறைய பேர் நினைப்பாங்க வின்டரில் வந்து ஸ்கின் நல்லா ஜில்லுன்னு இருக்கிறனால, ஐ மீன் இந்த கிளைமேட் ஜில்லுன்னு இருக்கிறனால நம்ம ஸ்கின் வந்து ஆயில் ஆகாது, ஷைன் ஆகாது, ஏன் நம்ம வந்து அது மாய்ஸ்சரைசர் நம்ம ஏன் கிளென்ஸ்லாம் பண்ண அப்படியே விட்டுரும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. வின்டர்லேயும் கண்டிப்பாக வின்டருக்கு தகுந்த மாதிரி ஸ்கின் கேர் நம்ம போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் வின்டர் ட்ரைனஸ் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஸ்கின்னில் அந்த டல்னஸை கொடுத்துரும், நம்ம ஸ்கின்னில் அந்த க்ளோ வந்து லாஸ் பண்ண வச்சிடும். அட் த சேம் டைம் வந்து சைன் ஆஃப் ஏஜிங் உங்களுக்கு வரதுக்கும் வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக என்னோடைய டிப்ஸ் தான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் இஸ் இம்பார்ட்டன்ட். எஸ், சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வின்டரில் வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சீசன்லேயுமே சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கணும். எஸ்பெஷலி இந்த வின்டர்லேயும் நீங்கள் வந்து போட்டுக்கணும். பிகாஸ் அந்த சன்னோட ஹார்ம்ஃபுல் யூவி ரேஸ், அந்த ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக நம்ம ஸ்கின்னை தாக்க தான் செய்யும். சன் டேமேஜிலேருந்து உங்கள் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணணும். மினிமம் SPF 30 மேக்ஸிமம் SPF 60 வரை யூஸ் பண்ணிக்கலாம். PA++, 4+ தான் யூஸ் பண்ணிக்கிறங்க. அது நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே இருக்கிறீங்கிறத பொறுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நல்ல ஒரு ஆயில் ஃப்ரீ நான் கமோடஜெனிக் சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. மற்றபடி சன்ஸ்க்ரீன் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அது வந்துட்டு உங்கள் விருப்பம். சீரமாக இருக்கட்டும், க்ரீமாக இருக்கட்டும், ஜெல்லாக இருக்கட்டும், என்ன போகிறீங்களோ அது போய்க்கலாம். பட் சன்ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு. இது செகண்ட், இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஸ் க்ரீமி ஃபேஸ் வாஷ் ஆர் நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் வாஷ் நீங்கள் போய்க்கலாம். அதுவுமே ரொம்ப முக்கியம். ஃபேஸ் வாஷ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். பட் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் வந்து இந்த ஃபோம் பேஸ்டு கிளென்சர்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் ஜெல் பேஸ்டு ஃபேஸ் வாஷ், இந்த க்ரீம் பேஸ்டு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாய்ஸ்சர்டாக க்ளோயிங்காக இருக்கும். ஸ்கின் ட்ரை ஆகாது. ஸ்கின்னோட pH பேலன்ஸும் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. அது மாதிரி நல்லா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டர்ட், ஆயில், இம்ப்யூரிட்டிஸ், கிரைம், மேக்கப் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அது மாதிரி ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக, நவுரிஷ்டாக, மாய்ஸ்சரைசிங்காக அவங்களுக்கு வந்து வச்சுருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் அது ஒரு ஹைட்ரேட்டிங் க்ரீம் பேஸ்டு என்ன சொல்கிறது, க்ரீம் பேஸ்டு ஃபேஸ் வாஷ் ஒரு ஹைட்ரேட்டிங் ஜெல் பேஸ்டு ஃபேஸ் வாஷ், அந்த ஆக்வாலஜிக்கோட க்ளோ ப்ளஸ் ஸ்மூத்தி ஃபேஸ் வாஷ் கூட இருக்கும். அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பிடிச்சது வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, அந்த நேச்சர் எசன்ஸோட கோல்டு ஃபேஸ் வாஷ் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டிப் நம்பர் 3 வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஃப் ஃபார் சீட் மாஸ்க். ஸோ புதுசாக போடுறவங்களுக்கு சீட் மாஸ்க் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் கொஞ்சம் கசன்னு இருக்கும், எல்லாத்தையும் எடுத்து போடுற மாதிரி இருக்கும். பட் ரெகுலராக அப்ளை பண்ணிவிட்டு பழகுனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வின்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் நான் ஒரு 3 to 2.5 month ஒரு 3.5 month வரைக்கும் நான் சீட் மாஸ்க் வந்து வீக்லி 2 to 3 times நான் யூஸ் பண்ணிடுவேன். இல்லை வீக்லி ஒரு வாட்டியாவது நான் வந்து யூஸ் பண்ணிடுவேன். ஸோ உண்மையிலேயே வந்து சீட் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை நல்லா டீப்பாக மாய்ஸ்சரைஸ் பண்ணி நவரிஷ் பண்ணும், நல்லா ரிப்பேர் பண்ணும். அது மாதிரி ஸ்கின்னுக்கு உள்ளேருந்து அந்த க்ளோ உங்களுக்கு வந்து கொடுக்கும். நல்லா ஸ்கின்னை ப்ளம்பப் பண்ணி கண்டிஷன் பண்ணும். நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைட் டைமில் யூஸ் பண்ணுங்கள். நைட் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு தென் அந்த சீட்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எக்ஸஸ் சீரம் வந்து நீங்கள் பேட் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே மாய்ஸ்சரைசர் வந்து போட்டுட்டு படுத்துடலாம். ரொம்ப நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ரிசல்ட் அவங்க வந்து இருக்கும். மார்னிங் வேக்கப் பண்ணி பார்க்கும்போது ஸ்கின்னே ஃபேஸே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக ப்ளூம்டாக அவங்க வந்துட்டு இருக்கும். நல்லா ரிப்பேர்டாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும், நல்லா சூதிங்காகவும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் சீட் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா யூஸ் வைட்டமின் சி சீரம். எஸ், இந்த வின்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு டல் ஃப்ரீ, ஒரு க்ளோயிங் ஸ்கின், ஒரு பிரைட் ஸ்கின் வேண்டாம், தாராளமாக நீங்கள் வைட்டமின் சி சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டே நைட் வந்துட்டு இது நல்லாவே ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜை வந்து அதாவது என்ன சொல்கிறது, ப்ரொடெக்ட் யுவர் ஸ்கின் ஃப்ரம் ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ், இட் பிரைட்டன் யுவர் டல் ஸ்கின் அண்ட் ஆல்சோ இட் இம்ப்ரூவ் யுவர் ஸ்கின் டோன் அண்ட் டெக்ஸ்சர், இட் லைட்டன் யுவர் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன், இட் கிவ்ஸ் அ பியூட்டிஃபுல் ஹெல்த்தி க்ளோ ஆன் யுவர் ஸ்கின். ஸோ ரியலி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அட் த சேம் டைம் நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ ஸ்கின்னோட அந்த க்ளோயிங் ரேடியன்ஸ் வந்து பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். ஸோ இது நீங்கள் ஜெண்டர் வைஸ்ன்னு கிடையாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேல், ஃபீமேல், எல்லா ஏஜஸில் உங்களை 18+ இருக்கிறீங்கிற தாராளமாக யூஸ் பண்ணலாம். சென்சிட்டிவ் ஸ்கின், ஆக்டிவான ஸ்கின் உள்ளவங்க கூட தாராளமாக வைட்டமின் சி சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் ஃபினிஷ் வந்து கொடுக்கும், நல்ல ஒரு க்ளோ உங்களுக்கு வந்து கொடுக்கும். வின்டர் கண்டிப்பாக நமக்கு ஸ்கின் வந்து க்ளோவாகவும் நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அது வைட்டமின் சி சீரம் வந்து நல்லா வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ இதுதான் என்னுடைய அந்த ஸ்கின் கேர் டிப்ஸ் ஃபார் திஸ் வின்டர். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ இந்த ஃபியூச்சர் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கின் ட்ராமட்டிக்காக சேஞ்ச் ஆகிறத நீங்கள் வந்து நோட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நிறைய இருக்குது. ஜஸ்ட் நான் அதிகமாக எடுத்துக்கிறது மட்டும் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். யூ கேன் protect your skin from this winter dryness and also you can get a healthy and glowing skin from with your skin. Okay, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டை கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம்.
Thank you so much for watching, guys. Take care, stay safe, love you all, and bye.